மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்த நேரத்திலே தல்பியாவை சொன்னார்கள். இந்த இடம்தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல்பியா சொன்ன இடம். இந்த இடம்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல்பியா சொன்ன இடம். இந்த இடம்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல்பியா சொன்ன இடம் என்று சொல்லி அந்தந்த நபிமார்கள் எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு தல்பியா சொன்னார்களோ அந்தந்த வார்த்தைகளை உச்சரித்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்ன மாத்திரத்திலேயே மூர்ச்சியாகி மயங்கி போனவர்கள் உண்டு. யா அல்லாஹ், உன்னிடத்தில் சரணடைந்து விட்டேன், உன்னிடத்தில் என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்கின்ற இந்த வார்த்தை புதிந்திருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களை புரிந்தவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே மயங்கி போயிருக்கிறார்கள். எனவே தான் இந்த வார்த்தையினுடைய கணம் குறையக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற இந்த வாசகத்தை ஹஜ் உம்ராவை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய சட்டம். ஏன் இதை இங்குத்தான் சொல்ல வேண்டும்?